guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். ஸோ ஐம் கெட்டிங் மேரிட் சூன். ஸோ நான் என்னுடைய மேக்கப் எசென்ஷியல்ஸாக என்னுடைய பிக் டேக்கு ரெடி ஆகிறதுக்கு எதெல்லாம் வந்து முக்கியமாக ப்ரையாரிட்டைஸ் பண்ண போகிறேன், எதெல்லாம் நான் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன், எதெல்லாம் என்னுடைய மேக்கப் பேக்குள்ளே நான் வந்துட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன் அப்படின்றத வந்துட்டு இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அஃப்கோர்ஸ் தீஸ் ஆர் கோயிங் டு பி மை ஃபேவரெட்ஸ். இப்போதைக்கு ஐம் நாட் கோயிங் டு ட்ரை எனி நியூ ப்ராடக்ட்ஸ். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி வச்சுருக்கேன், ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது தான் கண்டிப்பாக போகுது அப்படின்ற மாதிரி. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபார் த ப்ரைமர், ஃபர்ஸ்ட் திங் it has to be in the Elfoda gripping primer. I am really loving this. So last year வந்து I used this for my அக்காஸ் வெட்டிங். ஓகேவா, அதுலேயும் வந்து என்னுடைய மேக்கப் வந்து I really loved it. ஸோ என்னுடைய மேக்கப் லாஸ்டான விதமாக இருக்கட்டும், லுக் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாமே it was so good with this primer. So I'm definitely using this on my big day. இது வந்து ஆயிலி ஸ்கின் ஆளுங்களும் போடலாம். எனக்கு ட்ரை ஸ்கின் கிடையாது. ஐ ஹாவ் ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின். ஆனால் என்னோட வாய் சுற்றி எனக்கு வந்து ட்ரையாக இருக்கும். பட் வித் மாய்ஸ்சரைசர் ஐ கேன் ஒர்க் தட் ட்ரைனஸ் அவுட். பட் என்னோட மேக்கப் லாஸ்டான விதமாக இருக்கட்டும், அது ஸ்மூத்தாக தெரிஞ்ச விதமாக இருக்கட்டும், ஃபீலான விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இட் வாஸ் குட். ஸோ this is the primer option for me. இதுல வந்து சந்தேகமே கிடையாது. கலர் கரெக்ஷன், இட் ஹேஸ் டு பி மை ரெட்டிஷ் கலர் கரெக்டர். இதான் த பெஸ்ட். இவர் மட்டும்தான் இருப்பாரு கலர் கரெக்ஷனுக்கு. வேற எதுவும் நான் பெருசா இதை பத்தி பேச போறது கிடையாது. த பெஸ்ட் கலர் கரெக்டிங் ஷேட் ஃபார் மை ஸ்கின் டோன். இது வந்து ரெட்டிஷ் ஆப்ஷன். ஆரஞ்சு விட ஐ ப்ரிஃபர் ரெட்டிஷ் ஒன். என்னுடைய வாய் சுத்தி இருக்க ஏரியாவுக்கு கண்ணு கீழெல்லாம் போடுறதுக்கு ஐ அப்சல்யூட்லி லவ் திஸ். ஸோ இவங்க தான், இது வந்து டவுட்டே கிடையாது. இப்போ கன்சீலர்ஸ் அண்ட் பேஸ் ப்ராடக்ட்ஸ் இதுதான் வந்து மேட்ரே இருக்குது. பிகாஸ் நான் வந்து ஐம் ஸ்டில் லைக் ஓகே, ஃபுல் பேஸ் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் வச்சு போகலாமா, இல்லை ஜஸ்ட் கன்சீலர்ஸ் மட்டும் வச்சு போய்க்கலாமா? ஏன்னா நல்லா மிட் மேல வந்துட்டு அக்னி நட்சத்திர டைமில் வந்து எனக்கு ஈவென்ட். ஸோ ஐ கான்ட் லைக் சஃபகேட் மை செல்ஃப் வித் ஃபுல் ஃபேஸ் ஆன் லைக் மேக்கப்பில். கண்டிப்பாக என்னுடைய பேஸ்க்கு இந்த ரெண்டு ப்ராடக்ட் வந்து ஐ வுட் பி யூஸிங். இது வந்து இது Born This Way ஓட Too Faced concealer. Too Faced ஓட Born This Way concealer in shade Chestnut. I will be using Chestnut அந்த பிரைட்னஸ் கொடுக்கறதுக்கு. அண்ட் இதனுடைய ஷேட் வந்து என் ஃபேஸில் எனக்கு ரொம்ப பிடிக்கும், முக்கியமாக என்னோட அண்டர் ஐ ஏரியாவுக்கு. அண்ட் இது வந்து லாங் லாஸ்டிங் ரிசல்ட்டும் கொடுக்கும், ஃபோட்டோகிராஃப்லேயும் சூப்பராக இருக்கும். ஐ லைக் திஸ் வித் எல்ஃப் ப்ரைமர் அண்ட் திஸ் கன்சீலர் வித் சம் பவுடர் பக்காவாக இருக்கும். அண்ட் இது வந்துட்டு டு பேலன்ஸ் த ஷேடு. அப்புறம் ஷேட் வந்து அழகாக மேட்ச் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் டு ஹாவ் திஸ் கை. இது வந்துட்டு மேக்கப் ரெவல்யூஷனுடைய IRL ஃபில்டர் ஃபினிஷ் கன்சீலர். ஐ அப்சல்யூட்லி லவ் திஸ். ஃபார்முலேஷனும் நல்லாயிருக்கும், ஷேடு சூப்பராக இருக்கும். இது வந்து எப்படின்னா த்ரூ அவுட் த டே லைக் எனக்கு லைட்டாக டச்சப் ஏதாவது வேணும் அப்படின்னா ஐ ஜஸ்ட் ஓப்பன் திஸ் அண்ட் ரிப்போர்ட் எப்படி பண்ணலாம் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து இந்த Born This Way அளவுக்கு இது ரொம்ப ஹெவி டியூட்டி கிடையாது, மைல்டாக தான் இருக்கும். கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபோட்டோகிராஃப் ஸோ குட். ஸோ அதனால் இது ஃபார் த ஃபவுண்டேஷன் தான் ஒன்று வில் பி Born This Way ஓட இந்த Chestnut ஃபவுண்டேஷன். ஸோ இது கொஞ்சம் ஆரஞ்சியாக இருக்கும். ஸோ ஐ வில் ஹாவ் டு மிக்ஸ் வித் அ ப்ளூ கன்சீலர் டு நியூட்ரலைஸ் இட். அப்படியே இல்லைனாலும் வித் தி ஆரஞ்ச் ஷேடே வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து டபுள் மைண்டடாக இருக்கு. ஆனால் இது கொஞ்சோண்டு ஹெவியாக ஃபீல் ஆகும் அந்த வெயிலுக்கு அப்படின்னும் போது. வென் கம்பேர்ட் வித் திஸ் டெஃபினட்டாக இது வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். இது வந்து லாக்மியோட 925 ஃபவுண்டேஷன். ஸோ இது ரெண்டு மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்குது. இன்னும் நான் ஆக்சுவலாக ட்ராக் டவுன் பண்ணல. பட் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், இது ரெண்டையுமே எடுத்து வச்சுப்பேன். ரெண்டையும் எடுத்து வச்சுட்டு ரெண்டையும் வந்து ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக வந்து போடுவேன். எனக்கு அப்படி தான் தோணுது, நான் தான் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ இதுலேயும் வந்து ஷேட் செஸ்னட், இதில் வந்து கூல் கோகோ. ஐ ரியலி லவ் இந்த ரெண்டோட பர்ஃபார்மன்ஸ், ஃபார்முலேஷன். இதனுடைய ஷேட் என்னுடைய ஃபேவரட், என்னுடைய பக்காவான மேட்ச் இந்த லாக்மியோட ஃபவுண்டேஷன். இது வந்து ஒரு பக்கா மேட்ச் கிடையாது, ஆரஞ்ச் டிண்ட் நிறைய இருக்கும். பட் ஐ லவ் த ஃபார்முலேஷன் ஆஃப் திஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் இந்த ஷேடுமே வந்து எனக்கு எதுவும் மேட்ச் இல்லை. ஐ ஈவன் செக் இந்த வெட்டிங்காக ஒரு ஃபவுண்டேஷன் வேணால் வாங்கலாமா அப்படின்ட்டு. பட் ஷேட்ஸ் எனக்கு வந்து கன்வின்சிங்காக இல்லை. அண்ட் ஐ ஆல்சோ ஹேவ் so many different options. வெறும் கன்சீலர் மட்டுமே வச்சு ஐ கேன் புல் ஆஃப் அ வெரி பியூட்டிஃபுல் ஃப்ளாலெஸ் பேஸ். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு தனியாக இப்போ போய் ஸ்ப்ளர்ஜ் பண்ண வேணாம் அப்படின்ட்டு ஐ டிசைடட். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு இது ரெண்டு. அதே மாதிரி நோ டவுட் when it comes to highlighting concealer, L'Orealோட Infallible concealer in shade 317. இதுதான் டெஃபினட்டாக வந்து இட்ஸ் கோயிங் டு பி தி அண்டர் ஐ ஹைலைட்டர் ஃபார் தி டே. இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்பினேஷன்ஸ், கன்காக்ஷன்ஸ். இது இந்த ரெண்டு பேரை நான் என்னுடைய கண்ணு கீழே போட்டு செட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க நாள் ஃபுல்லாக அலையாமல் நகராமல் பக்காவாக வச்சுப்பாங்க இவங்க ரெண்டு பேரும். ஸோ டெஃபினட்டாக இவங்க ரெண்டு பேர் வந்து நோ டவுட் அட் ஆல். அந்த மாதிரி பவுடருக்கு ஐ ஹாவ் திஸ் ஒன் ஃப்ரம் K Beauty. இது வந்து லாட்டே ஷேட்.
திஸ் இஸ் டெஃபினட்டா கோயிங். ஆனா டு மிக்ஸ் திஸ் ஐ ஆல்வேஸ் யூஸ் அ காம்பேக்ட். அந்த காம்பேக்ட்ல தான் இப்போ பிரச்சனை. ஏன்னா நான் வந்து ஐ யூஸ் ஒன்லி லூஸ் பவுடர் ஃபார் மை அண்டர் ஏரியா செட் பண்றதுக்கு, லைட்டா மேட்டிஃபை பண்றதுக்கு. ஐ ஆல்வேஸ் லைக் காம்பேக்ட்ஸ். ஓகேவா? காம்பேக்ட்ல வந்து ஐ லவ் இந்த மேபிளினோட 330 காம்பேக்ட். இது நல்லா தான் இருக்கும். ஓகேவா? பட் இட்ஸ் மை பிக் டே இல்ல. அதனால ஐ ஹாவ் 2 அதர் ஆப்ஷன்ஸ். நான் வந்து என்னோட என்கேஜ்மெண்ட்க்கே இந்த வேலை எனக்கு செஞ்ச மாதிரி ஒரு ஞாபகம். பட் எனக்கு தெரியல, ஷியோரா ஞாபகம் இல்ல. வாட் ஐ லைக் பர்சனலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ பர்சனலா லைக் ஆல் தீஸ் 3 பவுடர்ஸ். ஓகேவா? இது வந்து மேக்கோட பவுடர் ஃபவுண்டேஷன் ஷேட் NC45. இது வந்து சார்லட் டில்பிரியோட ஏர்லெஸ் ஃபினிஷ் திங்கி. ஓகேவா? இன் ஷேட் டேன். அப்புறம் இது எனக்கு ஆனா ஒன்று நல்லா வந்து தெரியும். இது 3யும் மிக்ஸ் பண்ணி போடுற அந்த ஒரு லுக் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா 3துலையுமே எனக்கு ஆக்சுவலாக ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ்ன்ற மாதிரி இருக்குது கம்பேர் பண்ணும்போது. இதில் வந்து சூப்பராக இருக்கும். அது இன்ஸ்டண்ட்டாக போடும்போது பார்த்தீங்கன்னா ஷேட் சூப்பராக இருக்கும். ஆனால் இது வந்து என்னுடைய ஸ்கின் டோனுக்கு கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து கம்மியாக்குற மாதிரி இருக்கும் வித் டைம். ஓகே. ஆனா இதனுடைய ஃபார்முலேஷன் பயங்கரமா இருக்கும். லைட் வெயிட்டா இருக்கும். ஆனா ஒரு பெர்ஃபெக்ட் ஃப்ளாலெஸ் பிளரி எஃபெக்ட் வந்து அப்படியே அண்டர் ஏரியா கொடுக்கும். சூப்பரா இருக்கும். இது ஷேட் பக்காவா இருக்கும் NC45. ஆனா இது கொஞ்சம் ஹெவியா இருக்கும். ஓகே. ஏன்னா இது டெக்னிக்கலி இட்ஸ் அ பவுடர் ஃபவுண்டேஷன். ஸோ இட்ஸ் அ பிட் ஹெவி. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம கன்சீலர்லாம் வேற போடுறோம் அப்படின்றதுனால. இது ஷேடும் நல்லா இருக்கும், ஃபார்முலேஷனும் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா அந்த லாஞ்சிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் லாஞ்சிவிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு. ஆனா ஐ நோ வாட் ஐ வில் டூ. இது 3யும் அப்படியே வச்சுப்பேன். நான் வந்து யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேக்கப் செட் பண்றதுக்கு ஐ வில் யூஸ் தீஸ் 2 ஒரு காம்பினேஷனா. அப்புறம் மேக்கப் முடியிற டைம்ல ஃபைனலா டு டச் அப் இது 2யும் நான் வந்துட்டு அப்படியே ஒரே பஃப்லேயே மிக்ஸ் பண்ணி ஐ வில் செட் மை அண்டர் ஏரியா. ஆல்சோ என்னுடைய பேஸ் நான் வந்துட்டு பவுடர் செட் பண்றேன் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, அண்டர் ஐஸ் தான் வந்து மெஜாரிட்டியா பவுடர் பஃப்ல எடுத்த உடனே அண்டர் ஐஸ் தான் அது போகும். அப்புறமா என்ன மீதி இருக்கோ அது மட்டும் தான் கோஸ் டு த ரெஸ்ட் ஆஃப் மை ஃபேஸ். ஸோ அதனால நான் வந்து ஐ திங்க் ப்ராபப்ளி இது 3யுமே வந்து வச்சுக்க போறேன். ஓகே. ஸோ இன்னொரு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் டு சூஸ் இஸ் தி பிரான்சர் சிச்சுவேஷன். பிரான்சருக்கு ஐ திங்க் ஃபார் நவ் ஐ வில் கோ வித் திஸ். பட் எனக்கு வந்து கொஞ்சம் டபுள் மைண்டடா இருக்கு. ஏன்னா ரீசெண்டா ஐம் லவ்விங் மை ஹூலாவோட கேரமல் பிரான்சர் ஒன்ஸ் அகேன். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளா ஐ மைட் யூஸ் இது. ஏன்னா திஸ் ஒன் இஸ் கிரேட் டியூரிங் வின்டர் டைம். லைக் சம்மருக்கு வந்து ஐ நீட் சம்திங் லைக் தட்ஸ் நாட் டூ டீப். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீப்பாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் வார்மர் சைடில் கொஞ்சம் மேட்டிஃபைங்காக இருக்கும். இன்னைக்கு நான் இதுதான் வந்து போட்டிருக்கேன். ஸோ எனக்கு அதனால கொஞ்சம் டபுள் மைண்டடாகவே இருக்கு என்ன அப்படின்ட்டு. ஓகே. நான் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டேன் இதான்ட்டு. நான் வந்து இந்த ஓவர் பேக்கர் கேட்டகரி. ஓகேவா? ட்ரெஸ் ஏதாவது எங்கேயா வெளில எடுத்துட்டு போகணும்னா இந்த ட்ரெஸ் போயிடுச்சுன்னா இதுக்கு பேக்கப் இது அப்படின்ட்டு. ஸோ அப்போ மேக்கப்பும் நான் எப்படி பண்ணுவேன்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு இது பேக்கப், இதுக்கு பேக்கப்க்கு இந்த பேக்கப் அப்படின்ற ஒரு ஆள் நான். ஐ நோ இட்ஸ் a bit excessive பட் இட் இஸ் வாட் இட் இஸ். கொஞ்சோண்டு ப்ளஷ். ஐ நீட் ப்ளஷ் லைட்டாக. இன்னைக்கு நான் வந்து லைட்டாக ஒரு ப்ளஷ் போட்டிருக்கேன். ஐ யூஸ்ட் மேக்கோட இந்த ப்ளஷ். ஐ மைட் யூஸ் ப்ளஷ் பிகாஸ் இட்ஸ் ஓகே. நான் வந்து வெட்டிங்க்கே வந்து ப்ளஷ் என்கேஜ்மெண்ட்டுக்கே வந்து ப்ளஷ் போடலை. அதுக்காக ரிக்ரெட் இல்லை. வெட்டிங்க்கு இந்த மாதிரி ஒரு லைட்டான ஒரு டச் மேபி நான் போடுவேன். அப்படியே சிரிக்கும்போது அப்படியே அப்படி இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ ப்ளஷ் எடுத்துக்கிறேன்னா இதுதான் எடுத்துப்பேன். அதே மாதிரி ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன்னா கோ வித் மை க்ரீம் ஹைலைட்டர். இது வந்து ரேர் பியூட்டியோட ஹைலைட்டர் இன் ஷேட் ரிஃப்ளெக்ட். இதுவுமே கொஞ்சம் டபுள் மைண்டடாக தான் இருக்குது பிகாஸ் ஐம் நாட் வெரி மச் இன்டு ஹைலைட்டர்ஸ். ஆனால் அகைன் பிக் டேன்னும் போது அந்த லைட்டுக்கு ஃபோட்டோஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ போடுறேன் அப்படின்னா மேபி நான் இதுதான் போடுவேன். இது வந்து அந்த ஒரு பிரைட்னிங் ஹைலைட்டர் கிடையாது. இது வந்து கொஞ்சம் பிரான்சி ஹைலைட்டர் மாதிரி தான் இருக்கும். எனக்கு நல்லா தான் இருக்கும். இந்த சைடும் போட்டுக்கிறேன் கொஞ்சம். அவ்வளோதான். ஐ திங்க் மோஸ்ட்டாக ஹைலைட்டர்னா இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். வச்சுப்பேன். இந்த மாதிரி ரொம்ப மைல்டாக சட்டிலாக ஐ மைட் யூஸ். அவ்வளோதான். ஃபார் மை ப்ரவ் ஐ வில் யூஸ் என்னுடைய மிஸ் கிளேரோட ஐப்ரோ கிட். திஸ் ஒன். இதில் இருக்கக்கூடிய இந்த டார்க் ஷேடை வந்துட்டு நான் என்னோட ஐப்ரோ ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வேக்ஸை யூஸ் பண்ணி நான் என்னுடைய ஐப்ரோஸ் வந்து டேம் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். எனக்கு அது வேற எதுவும் பெரிசா ப்ராடக்ட் எதுவும் இல்லை. ஐ நீட் சம்திங் லைக் ஒரு டார்க் பிளாக் ஷேட், மேட் ஷேட் டு ஃபில் இன் மை ஐப்ரோஸ். ஐ ஷேடோக்கு வந்துட்டு ஐ வில் சூஸ் திஸ் மோஸ்ட்டாக. ஏன்னா
எனக்கு ரொம்ப ஜாஸ்தி பேலட்ஸும் வேணாம். இதுல வந்து என்னுடைய அவுட்ஃபிட்கான மேட்சிங் கலர்ஸ் இருக்கு. ஸோ ஐ எம் டெஃபினெட்லி சூசிங் திஸ் பேலட். ஸோ யப் ஐ ஷேடோக்கு இது வந்து அனஸ்தாஷியா பெவர்லி ஹில்ஸோட ஜாக்லின் ஹில் கொலாபரேட்டட் பேலட். ஐ ரியலி லவ் திஸ். ஃபார்முலேஷன் நல்லா இருக்கும், பிக்மெண்டேஷன் நல்லா இருக்கும், அப்படியே கண்ணு மேலே போட்டது கண்ணு மேலேயே இருக்கும். ஸோ அது. அண்ட் ஃபார் மை ஐலைனர், காஜல், மஸ்காரா. ஐலைனருக்கு வந்து இட்ஸ் either this இல்லைன்னா ஐம் பிளானிங் டு கெட் ஒரு மேப்ளினோட லிக்விட் ஐலைனர், ஒரு டாட்டூ லிக்விட் ஐலைனர். அது மட்டும் நான் கொஞ்சம் இன்னும் ஒழுங்கா டிசைட் பண்ணல. ஏன்னா எனக்கு ஐலைனர் வேணுமா என்னன்றது எனக்கு தெரியல. ஐ மைட் டூ சம்திங் லைக் திஸ் கொஞ்சோண்டு. அது காஜல் வச்சே பண்ணிட்டு ஐ வில் ஃபைன் டியூன் இட் வித் அ லைனர். ஏன்னா ஐம் நாட் வெரி பிக் இன் டு லைனிங் மை அப்பர் லேஷ் லைன் வித் ஐலைனர். விங்லாம் கூட போடுற மாதிரி ஒரு பிளான்ல கிடையாது. ஐம் கோயிங் டு கீப் இட் ஆஸ் நேச்சுரல் ஆஸ் பாசிபிள். ஸோ ஒரு ஐலைனர் ஜஸ்ட் இன்கேஸ்க்கு வச்சுக்கிறேன். காஜல் வந்து ஐ நீட் சம்திங் தட்ஸ் ஸோ குட். ஓகேவா? அதுக்கு வந்து ரெனேயோட மின்னட் காஜல் இட் இஸ் ஃபார் மீ. Currently I'm enjoying this. It's creamy, pitch black, long lasting, waterproof, smudge proof. ஸோ அதனால இதான் காஜலுக்கு. அதுக்கப்புறம் ஐ மைட் ஆல்சோ ஹாவ் இந்த மாதிரி ஒரு ஜெல் ஐலைனர் ஜஸ்ட் இன் கேஸ். ஓகேவா? ஏதாவது நான் வந்து ஃபைன் டியூன் பண்ணுறதுக்குலாம் வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ லாரியலோட இந்த ஜெல் ஐலைனர் ஐ மைட் கேரி. மஸ்காராக்கு ஒன் அண்ட் ஒன்லி மேக்ஸ் டேக் மஸ்காரா. சத்தியமா ஐ லவ் திஸ். ஓகேவா? இது வந்து இட்ஸ் தி பெஸ்ட். எனக்கு வந்து நான் எப்படியும் ஃபால்சிஸ் ஒட்டுற பிளான் இருக்கு. ஃபால்சிஸ் ஒட்டுறேன் அப்படின்னா இந்த லோவர் லேஷஸ் வந்துட்டு நல்லா விஸ்பியா, டென்ஸா, வால்யூமினஸா தெரியணும் அப்படின்றதுனால ஹேவ் திஸ் வித் மீ. ஐ லவ் திஸ். ஸோ மேக்ஸ் டேக் மஸ்காரா. செட்டிங் ஸ்ப்ரேக்கு வந்து த்ரூ அவுட் த ஸ்டெப்ஸ்க்கு வந்துட்டு ஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிப்பேன். இது ஜஸ்ட் அந்த ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு ரிசல்ட்டுக்கு. செட்டிங் ஸ்ப்ரேக்குமே வந்து எனக்கு வந்து டபுள் மைண்டடாக இருக்குது. ஏன்னா ஐ ஹாவ் 2 ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே ஆப்ஷன். ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேக்கு தான் வந்து டபுள் மைண்டடாக இருக்குது. ஏன்னா ஐ கேன் ஒன்லி யூஸ் 1, 2 யூஸ் பண்ணவே முடியாது. பண்ணேன்னா மேக்கப் வந்து பிரேக் ஆகும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் ஆர் திஸ். வாட், ஆக்சுவலாக எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு வெளியில் போகிற ஒரு வேலை ஒன்று இருக்குது. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு புட் அவுட் அ டெஸ்ட். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும், இல்லை தனித்தனியாக தான் போடணுமா அப்படின்றது. ஸோ இதை வச்சு ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சு நான் பெல் அப்படி நவுறதுக்கு முன்னாடி ஒரு செட்டிங்க்கு வந்துட்டு சக் அப்படின்ட்டு இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம் இது எப்படி ஒர்க் ஆகுது. அந்த மாதிரி காம்பினேஷனாக போகிறேன். ஆக்சுவலாக இது ரெண்டும் அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணால் போதும். எனக்கு ரெண்டுமே ஆக்சுவலாக பிடிக்கும். வாட், டெக்னிக்கலாக நம்ம வந்து ப்ராக்டிக்கலான சிச்சுவேஷன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சு பார்த்தா இதுதான் இட் ஷுட் ஒர்க். லிப்ஸ்டிக்ஸ், ஓ மை காட், ஐ டோன்ட் ஈவன் நோ வேர் டு ஸ்டார்ட். லிப்ஸ்டிக் வந்து எனக்கு ஏகப்பட்ட ஃபேவரட்ஸ் இருக்குது. ஓகேவா? கலர் வைஸ் இட் வில் பி சம்திங் லைக் திஸ். நான் வந்து கலரில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இல்லை. ஏன்னா என்ன பண்ணாலும் இந்த கலருக்கு ஐ கேன் பிரிங், ஐ வாண்ட் டு பி லைக் சேஃப் அண்ட் வாயும் ரொம்ப ஹெவி ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால ஃபார் அவுட்லைனிங் நான் வந்து இந்த கிரைலனோட லிப் ஸ்டெயின் யூஸ் பண்ணிப்பேன். வாட், ஐ ஹேவ் ஸோ மெனி ஆப்ஷன்ஸ். இப்போ திடீர்னு எனக்கு டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் ஞாபகம் வருது. பட் அதுக்குள்ளே நம்ம போகிறது கிடையாது. கிரைலனோட இந்த லிப் ஸ்டெயின், அது மேலே லைட்டாக லிப்ஸை மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிறதுக்காக இந்த மாமாத்தோட ப்ளம் பஞ்ச், மை ஃபேவரட். ஓகேவா? அப்புறம் சென்டராக பிரைட்டன் பண்ணுறதுக்கும் லிப்ஸ்டிக்கை லாக் பண்ணுறதுக்கும் ஐ மைட் யூஸ் மேப்ளினோட ப்ரொடெக்டர். இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஐ ஆல்சோ ஹாவ் 2 ஃபேவரட் லாங் லாஸ்டிங் ரெட் லிப்ஸ்டிக். இந்த ப்ரொடெக்டருக்கு பதிலாக ஐ ஹாவ் ஒன் ஃப்ரம் நார்ஸ் அண்ட் பட் மக்ராத். ஸோ ஐ டோன்ட் நோ, அது எல்லாமே வந்து இட் ஒர்க்ஸ் அமேசிங். ஓகேவா? லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படியே எப்படியுமா இருக்குது. பட் ஐம் டெஃபினெட்லி கோயிங் டு கோ வித் ரெட் லிப்ஸ்டிக். ஸோ ரெட் லிப்ஸ்டிக் ஆப்ஷன்ஸ் இதுதான். பட் வாட், ஆக்சுவலாக நான் என்னுடைய வெட்டிங் மேக்கப் முடிச்சுட்டு ஐ வில் டூ செப்பரேட் வீடியோஸ் ஆன் ஹவ் ஐ டிட் மை வெட்டிங் மேக்கப் அப்படின்றது. நான் ட்ரையலே ஒன்று பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் டைம் இன்மை காரணமாக அதை என்னால் இப்போ பண்ண முடியல. பட் இப்போதைக்கு நான் ஃபைனலைஸ் பண்ண ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் தான். ஓகே, இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது. தட்ஸ் இட் கைஸ். பார்ப்போம் என்னுடைய மேக்கப் கிட்குள்ளே என்னெல்லாம் போகுது. மேக்கப் என்னுடைய பிக் டேல எப்படி வந்து டேர்ன் அவுட் ஆகுது. ஐம் நாட் கோயிங் டு லைக் ஓவர் திங்க் இட். பட் நான் வந்து ஒன்று மட்டும் ரொம்ப என்ன கான்ஷியஸாக வச்சுக்கிறேன்னா, நான் இந்த லைனில் இருக்கேன் அப்படின்றதுனால ஐம் லைக் சூப்பர் சேச்சுரேட்டட் வித் அந்த கிளாசிக் வெட்டிங் ஸ்டைல் மேக்கப் இதெல்லாம். ஓகேவா? ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கோ வித் வாட் ஐ லைக், வாட் ஐ ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள் இன். என்ன பண்ணால் எனக்கு வந்து நானாக வந்து ஃபீல் ஆவேன் அப்படின்றது. ஐம் நாட் கோயிங் டு கோ டூ கிரேசி அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி சிம்பிள். நான் நானாவா என்ன இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரி தான் நான் வந்து வச்சுக்க போகிறேன். ஐ ஜஸ்ட்
ஐ டோன்ட் நோ. இந்த 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 சமுதாயம் வந்து பிரைடல் மேக்கப் அப்டின்னா வந்து ஒரு சில பல இது வந்து வச்சிருக்கு. சில பல ஸ்டீரியோ டைப்ஸ் ஓகேவா? தல பன்னு வச்சு தான் வந்து ஹேர் பண்ணணும். எல்லாம் ஸ்ப்ரே போட்டு ஃபிக்ஸ் பண்ணிரணும். இந்த சமுதாயத்த கூட ஒண்ணுங்க. எங்க வீட்ல எங்க அம்மாவே அதான். எங்க அம்மாக்கு என்னோட என்கேஜ்மென்ட் மேக்கப் இப்ப வரைக்கும் பிடிக்கல தெரியுமா? "நீ என்ன நீ இப்பயும் இருக்க மாரியே போய் போய் நின்னுட்ட?" எனக்கு தெரியாது. நல்லா லென்ஸ்லாம் வையி, லேஷஸ்லாம் பெருசா வையி, நல்லா ரெட் கலர் லிப்ஸ்டிக் போடு, நெறைய மேக்கப் ஃபுல் கிளாம் போடு அப்டின்ட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் நோ. எனக்கு அது ரொம்ப தெகட்டிருச்சு பார்த்து, பார்த்து. நானும் அதையே பண்ணி எல்லாருக்கும் பண்ணதுனாலயும், அதையே நான் பார்த்ததுனால, நானும் என் மூஞ்ச அந்த அந்த கெட்டப்ல நெறைய பார்த்துட்டதுனால, ஐ அம் லைக் இட்ஸ் ஓகே. லெட் மீ பி மீ ஆன் மை பிக் டே அப்டின்ற மாதிரி. ஐ டோன்ட் நோ. பார்ப்போம். எனக்கு வந்து அன்னைக்கு கரெக்ட்டா வெட்டிங் டே அன்னைக்கு என்ன தோணுது லாஸ்ட் மினிட்ல அதுதான் வந்து இட் வில் ஹேப்பன். ஸோ பார்ப்போம். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். ஏதாவதோட லிங்க்ஸும் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. ஸோ யா. Till we பாய். grow old, please tell me you'll stay